வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிட்டனில் பரபரப்பு. ராட்சத பள்ளங்களால் கேட்விக் விமான நிலைய ரயில் சேவைகள் ரத்து. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. தொழிற்சாலை மாசுபாட்டை தடுக்க டென்மார்க் அரசு 2.5 பில்லியன் நிதி ஒதுக்கீடு. பிரிட்டன் கப்பல் மறிப்பு நடவடிக்கை. ரஷ்யாவில் சரியும் புட்டினின் செல்வாக்கு. ஸ்பெயினில் பரபரப்பு. இஸ்ரேலுக்கு அனுப்பவிருந்த ரயில்களை அடித்து நொறுக்கிய முகமூடி கும்பல். கியூவ் நகரில் 1000 ஆண்டுகள் பழமையான சர்ச் எரியூட்டப்பட்டதால் புட்டினுக்கு அந்தி கிறிஸ்து என முத்திரை. பிரிட்டனில் வெயில் சுட்டரிக்கப் போகிறது. இந்த வாரம் வெப்ப அலை வீசக்கூடும் என எச்சரிக்கை. பிரான்சுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. தொழில்நுட்ப வரியை நீக்காவிட்டால் ஒயின் மீது 100% வரி விதிப்பு. உலகளாவிய பேரழிவை ஏற்படுத்தும் சூப்பர் எல் நினோ அதிகாரப்பூர்வமாக துவக்கம். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். லண்டன் கேட்விக் விமான நிலையத்திற்கு செல்லும் முக்கிய ரயில் பாதையில் திடீரென ராட்சத பள்ளங்கள் ஏற்பட்டதால் ரயில் சேவைகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த திடீர் ரத்து காரணமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் விமான நிலையத்திற்கு செல்ல முடியாமல் ஆங்காங்கே தவித்து வருகின்றனர். ரயில் சேவைக்கு மாற்றாக ஏற்பாடு செய்யப்பட்ட மாற்று பேருந்துகளுக்காக பயணிகள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கடுமையான வெயில் மற்றும் நீண்ட காத்திருப்பு காரணமாக பொறுமை இழந்த பயணிகளிடையே கடும் வாக்குவாதமும் மோதல் சூழலும் உருவானது. ரயில் பாதையில் ஏற்பட்டுள்ள பள்ளங்களை சீரமைக்கும் பணியில் பொறியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ள போதிலும் இயல்பு நிலை திரும்ப கூடுதல் நேரமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விமானங்களை பிடிக்க வேண்டிய பயணிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் பயண நேரத்திற்கு முன்னதாகவே புறப்படுமாறும் போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. தொழிற்சாலை மாசுபாட்டை தடுக்க டென்மார்க் அரசு 2.5 பில்லியன் நிதி ஒதுக்கீடு. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியாகும் கார்பன் மற்றும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்காக டென்மார்க் அரசு $2.5 பில்லியன் மதிப்பிலான பிரம்மாண்ட நிதி உதவியை அறிவித்துள்ளது. காலநிலை மாற்றத்துக்கு எதிராக போராடும் நோக்கில் கார்பனை பிடித்து சேமிக்கும் கார்பன் கேப்சர் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த இந்நிதி பயன்படுத்தப்படும். இந்த புதிய திட்டத்தின் மூலம் நாட்டின் முக்கிய தொழிற்சாலைகள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து வெளியாகும் நச்சு வாயுக்கள் காற்றில் கலப்பது தடுக்கப்படும். பசுமையில்ல வாயு உமிழ்வை பெருமளவு குறைத்து வரும் ஆண்டுகளில் நாட்டை முற்றிலும் மாசற்ற நாடாக மாற்றுவதே டென்மார்க்கின் முக்கிய இலக்காகும். இந்த நிதி உதவியானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் டென்மார்க் அரசு எடுத்துள்ள ஒரு மிக முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. உலக வெப்பமயமாதலை குறைக்க ஐரோப்பிய நாடுகள் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு இந்த அதிரடி திட்டம் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பாராட்டியுள்ளனர். பிரிட்டன் கப்பல் மறிப்பு நடவடிக்கை. ரஷ்யாவில் சரியும் புட்டினின் செல்வாக்கு. பிரிட்டிஷ் கடற்படை ரஷ்யாவின் உளவு அல்லது போர்க்கப்பல் ஒன்றை நடுவழியில் மறித்து சோதனையிட்ட சில மணி நேரங்களில் ரஷ்யாவுக்குள் அதிபர் புட்டினின் செல்வாக்கு வெகுவாக சரிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போர் நீண்டு கொண்டே செல்வதாலும் சர்வதேச அளவில் ரஷ்யா சந்திக்கும் அவமானங்களாலும் அந்நாட்டு மக்கள் புட்டின் மீது கடும் அதிருப்தியில் உள்ளனர். பிரிட்டனின் இந்த அதிரடி நடவடிக்கை ரஷ்ய ராணுவத்தின் பலவீனத்தை சர்வதேச அரங்கில் அம்பலப்படுத்தியுள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். ரஷ்யாவுக்குள் நடத்தப்பட்ட சமீபத்திய ரகசிய கருத்து கணிப்புகளில் புட்டினின் மக்கள் செல்வாக்கு முனைப்போதும் இல்லாத அளவுக்கு கீழ்மட்டத்தை எட்டியுள்ளது தெரிய வந்துள்ளது. பொருளாதார தடைகள், விலைவாசி உயர்வு மற்றும் எல்லையில் தொடரும் உயிரிழப்புகள் காரணமாக ரஷ்ய பொதுமக்களிடையே புட்டினின் போர்க்கொள்கைக்கு எதிரான குரல் வலுத்து வருகிறது. சர்வதேச அழுத்தங்கள் ஒருபுறம் இருக்க, நாட்டின் உள்நாட்டிற்குள்ளேயே புட்டினுக்கு எதிராக மக்கள் திரும்பி வருவது கிரெம்ளின் நிர்வாகத்திற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயினில் பரபரப்பு. இஸ்ரேலுக்கு அனுப்ப இருந்த ரயில்களை அடித்து நொறுக்கிய முகமூடி கும்பல். ஸ்பெயினின் பாஸ்க் பிராந்தியத்தில் இஸ்ரேல் நாட்டுக்காக தயாரிக்கப்பட்ட அதிநவீன இலகு ரயில் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். முகமூடி அணிந்து வந்த ஒரு கும்பல் ரயில்கள் நிறுத்தப்பட்டிருந்த பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து இந்த வன்முறையில் ஈடுபட்டுள்ளது. அவர்கள் ரயில்களின் ஜன்னல்களை அடித்து நொறுக்கியதோடு இஸ்ரேலுக்கு எதிரான வாசகங்களையும் பலஸ்தீன ஆதரவு முழக்கங்களையும் ரயில்களின்
மீது ஸ்ப்ரே பெயிண்ட் மூலம் வரைந்துள்ளனர். காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலால் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ரயில்கள் சேதமடைந்துள்ள நிலையில் தப்பியோடிய முகமூடி கும்பலை ஸ்பெயின் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சர்வதேச அரசியல் மோதல்களின் எதிரொலியாக ஸ்பெயினில் இஸ்ரேலிய திட்டங்கள் குறிவைத்து தாக்க இருப்பது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கீவ் நகரில் 1000 ஆண்டுகள் பழமையான சர்ச் எரியூட்டப்பட்டதால் புட்டினுக்கு அந்தி கிறிஸ்து என முத்திரை. உக்ரைன் தலைநகர் கியூ மீது ரஷ்ய ராணுவம் நடத்திய கொடூரமான வான்வழி தாக்குதலில் 1000 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க சர்ச் ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை உக்ரைன் மக்கள் மற்றும் மத தலைவர்கள் கிரெம்ளினின் அந்தி கிறிஸ்து என மிக கடுமையாக சாடியுள்ளனர். பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களை குறிவைத்து ரஷ்யா நடத்திய இந்த திடீர் ஏவுகணை தாக்குதலில் பலர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. பழங்கால கலைப்படைப்புகள் மற்றும் புனித நூல்களை கொண்ட இந்த வரலாற்று சின்னம் முற்றிலும் அழிந்து போனது உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ அமைப்புகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. போரின் பெயரால் கலாச்சார மற்றும் ஆன்மீக அடையாளங்களை ரஷ்யா திட்டமிட்டு அழித்து வருவதாக உக்ரைன் அரசு சர்வதேச அரங்கில் குற்றம் சாட்டியுள்ளது. புனிதமான வழிபாட்டு தலத்தின் மீதான இந்த தாக்குதல் ரஷ்யாவின் போர் வெறியை அம்பலப்படுத்தியுள்ளதாக உலக நாடுகள் பலவும் தங்களின் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றன. பிரிட்டனில் வெயில் சுட்டெரிக்கப் போகிறது. இந்த வாரம் வெப்ப அலை வீசக்கூடும் என எச்சரிக்கை. பிரிட்டனில் இந்த வாரம் முதல் வெப்பநிலை வழக்கத்தை விட கடுமையாக உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் கோடைக்கால வெப்ப அலை வீசுவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக முதற்கட்ட கணிப்புகள் கூறுகின்றன. பிரான்சுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. தொழில்நுட்ப வரியை நீக்காவிட்டால் ஒயின் மீது 100% வரி விதிப்பு. அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீதான டிஜிட்டல் வரியை பிரான்ஸ் ரத்து செய்யாவிட்டால் அந்நாட்டு ஒயின் இறக்குமதிக்கு 100% வரி விதிக்கப்படும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். கூகுள், ஆப்பிள், ஃபேஸ்புக் போன்ற அமெரிக்காவின் முன்னணி நிறுவனங்களை குறிவைத்து பிரான்ஸ் விதிக்கும் வரிக்கு பதிலடியாக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. பிரான்ஸ் நாட்டின் இந்த வரி விதிப்பு முறை முற்றிலும் நியாயமற்றது என்றும் அமெரிக்க நிறுவனங்களை அது நேரடியாக பாதிப்பதாகவும் ட்ரம்ப் நிர்வாகம் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் இந்த 100% வரி விதிப்பு எச்சரிக்கையால் பிரான்சின் உலக புகழ்பெற்ற ஒயின் தயாரிப்பு மற்றும் ஏற்றுமதி தொழில் பெருமளவில் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக போர் வெடிக்கும் சூழல் உருவாகியுள்ள நிலையில் இந்த விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த பிரான்ஸ் அரசு திட்டமிட்டு வருகிறது. சர்வதேச அளவில் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கான வரி விதிப்பு கொள்கைகளில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடையே உள்ள மோதலை இந்த எச்சரிக்கை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது.